வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ரவீனா அவர்கள் அவங்க நேற்று வந்து ஒரு விடயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டம் அது வந்து பல ரவீனா அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து போய் சேரல. அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ரவீனா அவர்களுக்கு நடந்த ஒரு விடயம் ஒன்று, சரிங்களா? அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது மணி மாஸ்டரோட அடுத்த கட்டம், அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி அவர்கள், அவங்கள பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஷாலினி அப்படின்னா பல பேருக்கு தெரியும். பட் கதாநாயகியில் அவங்க வரைக்குள்ளேயே நம்ம அவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒரு என்ன சொல்லலாம், பெண்கள் வந்து கல்யாணமான வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்றதுக்குள்ள ஷாலினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த கதாநாயகி ஷோக்கு நான் வர காரணமே என்னுடைய கணவரும் மாமியார் இருந்தான் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கணவர் மாமியார் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சி விட்டா எல்லா பெண்களுமே அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நினைச்சதை அந்த வாழ்நாளில் அடைய நினைச்சதை அடைவார்கள். அப்படி இருக்கக்குள்ள ஷாலினி இஸ் த பெஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி உமன்ஸ். அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய மாமியாரும் வந்து பல மாமியாருக்கு பல ஹஸ்பண்டுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம். அதை பற்றி ஒரு பேச்சு ஒன்று, ஒரு மோட்டிவேஷனல் பேச்சு ஒன்று, சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள் லாஸ்ட்லி அவர்களால் முடிஞ்சது ஏன் வந்து இந்த 19 கோடி ஓட்டு எடுத்து வின் பண்ணுகின்ற இந்த பிக் பாஸ் வின்னர்ஸால் முடியுதில்லை அப்படின்றத வந்து மக்கள் கருத்தோட என்னோட கருத்து, சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து ரவீனா அவர்களுடைய அப்டேட் என்ன அப்படின்னா, நேற்று வந்து அவங்க ரவீனா அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, வெளியில் என்ன இது இப்போ ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் கூட அது யாரோட பேசணுமோ அவங்க கூட வந்து அவங்க பேசி போட்டு வெளியில் அடுத்தவங்க பேசுறதை பற்றி அவங்க கேரே பண்ணல, சரிங்களா? ரொம்ப ஓவராகலாம் அவங்க திங்க் பண்ணல. MS தோனி அவர்கள் ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க, லைஃப்பில் எவ்வளோ பெரிய விடயமாக இருந்தாலும் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விடயமாக இருந்தால் கூட சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு. ரவீனா அவர்களோட அந்த ஸ்டைல் வந்து செமையாக இருக்குது. அவங்க பிரதீபானோட பேசிட்டாங்க, அவங்களோட ஃபேமிலி பிரதீபா அவர்களோட பேசிட்டு, பட் அதை வச்சு அவங்க பப்ளிசிட்டி பண்ண அவங்க விரும்பலை. பிக் பாஸு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜோடி ஆயுரடி அதோட ரிசல்ட் இன்னும் வர முதல், டெலிகாஸ்ட் ஆகும் முதல், அந்த ஃபினாலே வர முதல் நேற்று வந்து அவங்களுடைய அடுத்த கட்டம் அதில் வந்து அவங்க ஒரு ஆல்பம் ஒன்று பண்ண போகிறாங்க. அது தொடர்பாக அவங்க பேசியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுடைய படத்தோட அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய கதைகள் அவங்களுக்கு போயிருக்கு, பிக் பாஸுக்குள்ளே போய் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்லாம் தரமாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள அது வந்து பல பேருக்கு போய் சேரல. ரவீனா அவர்களோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, பல பேர் வந்து அவங்களுடைய ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஏதாவது வருது அப்படின்னா PR டீமை வச்சு ப்ரொமோட் பண்ணுவானுங்க, சரிங்களா? பட் ரவீனா அவர்கள் வந்து அதை அப்படி பண்ணல. அதனாலே அது அந்த பல பேருக்கு அது போய் சேரல. நீங்கள் சிம்பிளாக ரவீனா அவர்களோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, மணியனாவோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி, அதை சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ரவீனா அடிங்க, சர்ச் பண்ணுங்க. அதில் வந்து ரீசெண்டாக போட்டதை பாருங்கள். அதில் ரவீனா அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க பல விடயங்கள். அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் மக்களே. அதில் அவங்க சொல்கிற விடயம், அவங்க பேசுகிற விடயம் எல்லாம் பார்க்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவங்க வந்து பேசுகிறாங்க, சரிங்களா? சில பேர் வந்து ஒரு விடயத்தை பிக் பாஸ்ல இருக்க பேசுவாங்க, வெளியில் வந்தோடனே வேற மாதிரி பேசுவாங்க, பிக் பாஸ் முடிய போதுக்குள்ளேயே மாறிடுவாங்க, சரிங்களா? பட் அப்படியான நபர்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள ரவீனா இஸ் கிரேட். அதை அவங்களுடைய ரீசெண்ட் வீடியோக்குள்ள இன்டர்வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஜோடி ஆயுரடி அதோட ரிசல்ட் வந்து எனக்கு சண்டே மார்னிங்கே வந்து கிடைச்சிட்டு, நான் வந்து பட்டும் படாமல் பல விடயங்கள் சொல்லியிருப்பேன். அந்த சண்டே வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்யலாம். அப்படி இருக்கக்குள்ள அங்கே ஃபேவரிசம் வந்து நிறைய நடந்திருக்கு, சரிங்களா? மக்கள் கருத்தின்படி வின்னர் வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ். பிகாஸ் இது டான்ஸ் ஷோ அப்படின்னா டான்ஸ் இருக்கணுமே தவிர அந்த குரங்கு வித்தைகள் வந்து கம்மியாக இருந்திருக்கணும். ஆனால் சில பேர் வந்து அந்த குரங்கு வித்தைகள் தான் அதிகமாக பண்ணார்கள். அதாவது எனக்கு புரியலை, டான்ஸ்ன்றது தரையில் ஆடுறது, அப்போ இப்படி பண்ணுறது, பறக்கிறது, இது இப்படி பண்ணுறது எனக்கு தெரியலை மக்களே. நல்ல வேலை அமீர் பாவனி இந்த சீசன் இல்லை. அமீர் பாவனி, அப்புறம் ஷாரிக், அனிதா, இவங்கெல்லாம் இருந்திருந்தா அவங்கள ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ ரவீனா அண்ட் விக்னேஷை போல டான்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, சரியா? அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜோடி ஆயுரடியோட உண்மையான வின்னர் ரவீனா அண்ட் விக்னேஷ் தான்.
பட் சண்டே எபிசோட்ல நிறைய விடயங்கள் நடந்திருக்கு அப்படின்றாங்க. பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஒஃபிஷியலி அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம வச்சு செய்வோம். சரிங்களா? ஓகே, இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் அடுத்து என்ன, ஒவ்வொரு நாளுமே சம்பவம் தான். ஒரு சின்ன விடயம் பண்ணாலும் அதை மக்கள் வந்து ட்ரெண்டிங் பண்றாங்க. ஸோ பிக் பாஸுக்குள்ள ஒரு நபர் போய் மக்கள் மனதை வென்றா எப்படி இருக்கும் அப்படி என்பதற்கு இந்த சீசன் 7ல மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள் வந்து சிறந்த உதாரணம். ஸோ மணி மாஸ்டர் அவர்களும் குமரன் அவர்களும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே சொல்லியிருப்பாங்க தரமான சம்பவம் ஒன்று இருக்கு அப்படின்னு. எனக்கு வருகின்ற அப்டேட்டின் படி அடுத்த மாதம் மணி மாஸ்டர் அவர்கள் அண்ட் குமரன் அவர்கள் அல்லது மணி மாஸ்டர் அவர்களுடைய ஒரு ஆல்பம் தொடர்பான அப்டேட்ஸ் வந்து வர சான்சஸ் அதிகம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம காத்திருப்போம். இது வந்து பல பேர் கேட்டீங்க மணி மாஸ்டர் அவர்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் அடுத்த மாதத்துலேருந்து அப்டேட்டாக வரும் அப்படின்னு தான் இப்போதைக்கு அப்டேட் எனக்கு கிடைச்ச தகவல். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி அண்ட் லாஸ்லியா பிக் பாஸுக்குள்ள போய் ஜனனி அவர்கள் 70 நாள் இருந்தாங்க, 71வது நாள் தமிழ் சினிமாக்குள்ளே போயிட்டாங்க. லாஸ்லியா அவர்கள் 100 நாள் இருந்தாங்க, 114வது நாள் பிக் பாஸ் முடிஞ்சு 2வது வீக் வந்து அவங்களுக்கு படங்கள் ஒரு நாளையே 3 படத்துக்கிட்ட போச்சு. ஸோ அந்த ஒரு 1 மந்த்துக்குள்ள அந்த ஒரு ஜனவரி அதாவது 2019 அது முடியறதுக்குள்ளேயே அவங்க கைவசம் 6-7 படங்கள் வந்துச்சு. சரிங்களா? கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு லாஸ்ட்லி அவர்கள் டாப் 5 ஆக்ட்ரஸ்கள் இருப்பாங்க. ஸோ யாருன்னே தெரியாத இந்த 2 முகங்கள் அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் இந்த யாருன்னே தெரியாத முகங்கள் பண்ண அளவுக்கு ஆல்ரெடி ஃபேமஸாக இருந்த இப்போ அர்ச்சனா அவர்களோ இல்லை இதற்கு முதல் வந்த அசீம் அவர்களோ டைட்டில் வின் பண்ண நபர்களால தொடக்கூட முடியலை. ஜனனிக்கு கிட்ட கூட போக முடியாமல் இருக்கு யாராலையுமே. ஜனனி லாஸ்லியா அவர்கள் அச்சீவ் பண்ணதுல ஒரு 10% கூட பண்ண முடியாமல் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படி என்பதுதான் மக்களோட கேள்வி. பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 100% லாஸ்லியா அவர்களோ ஜனனி அவர்களோ பிக் பாஸுக்குள்ள வரைக்குள்ள அவங்களுக்கு இந்த பிஆர் டீம் இருக்கு, இல்லை நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லை இந்த டிசைனிங் ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும் அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு ஷோக்கு வர்றாங்க. நம்ம எப்படி ஊருக்கு போவோமோ ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமோ இல்லை பணக்காரர்களோ இந்த ப்ரொமோட் பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு தெரியாத ஒருத்தங்க போனால் எப்படி இருக்கும். அந்த ரியாலிட்டி படி வந்து அவங்க இருந்தாங்க. அந்த ரியாலிட்டி மக்களுக்கு பிடிச்சிது, அதனால மக்கள் கொண்டாடினார்கள். அப்போ அந்த மக்கள் கொண்டாடுறாங்க அப்படி என்பது உண்மையாக இந்த இருக்கிற தயாரிப்பாளர்கள் டைரக்டர்ஸுக்கு அவங்களோட ஃபேன் பேஸ் தெரிஞ்சுது. இவங்களை வச்சு படம் போட்டால் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க, இவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படி என்பது பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வரைக்கும் உணர முடிஞ்சுது. இப்போ மக்களை ஏமாத்துற மாதிரி தயாரிப்பாளர்களை ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு உண்மையாக ஃபேன்ஸ் இருக்கு, யாருக்கு வந்து சில இயந்திரங்கள் இருக்கு அப்படி என்பது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரீதியிலேயே லாஸ்ட்லி அவர்களுடைய உண்மையான ஃபேன் பேஸும் ஜனனி அவர்களுடைய ஃபேன் பேஸும் அவங்கள தமிழ் சினிமாக்குள்ள அழைச்சி சென்றது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையான நபர்கள், அழகான நபர்கள் அண்ட் வெறித்தனமா அந்த உழைப்பை போட்டவர்கள். அதனாலேயே அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் அடுத்த பிக் பாஸ் முடிஞ்ச அடுத்த ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கிடைச்சிது. சரிங்களா? பட் இங்க மீதி நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் சென்று இப்ப ஜனனியர் லாஸ்லியா அவங்களுடைய ரியாலிட்டி மூலம் டைரக்டா மக்களிடம் சென்றடைந்தார்கள். பட் இங்க மீதி நபர்கள் டைட்டில் வின் பண்ண நபர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வந்து ஒரு பிஆர் டீம் தேவைப்பட்டது, சில இயந்திரங்கள் தேவைப்பட்டது, சேவ் பண்றதுக்கு ஒரு டீம் ஒன்று தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப அந்த டீம் பிக் பாஸ்ல மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சதை தவிர பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைரக்டர்ஸ்டையோ இல்ல இந்த தயாரிப்பாளர்களையோ அவங்க கிட்ட கொண்டு போக முடியல. அவங்களுக்கு தெரியும் மக்கள் சக்தி எது, இந்த இப்படி பண்ற சக்தி எதுன்னு எல்லா தயாரிப்பாளர்களும் டைரக்டர்ஸ் தெரியும். அதனாலே டைட்டில் வின் பண்ண நபர்கள் பல பேரால சினிமாவில் ஜொலிக்க முடியல. இதுதான் உண்மை. பட வாய்ப்புகள் கிடைக்கல, இதுதான் உண்மை. சரிங்களா? இது பல பேர் வந்து நேற்று வாட்ஸ்அப் குரூப்ல பேசியிருந்தாங்க. அண்ட் என்னுடைய கருத்தும் வந்து அது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க மக்களே. அடுத்தது ஷாலினி அவர்கள் எப்படி ஜனனி அண்ட் லாஸ்லி அவர்கள் ஒரு ரியாலிட்டி மூலம் மக்களை கவர்ந்தாங்களோ, ரியலா எந்த வித பிஆர் டீம் இல்லாம கவர்ந்தாங்களோ, அது போலதான் ஷாலினி அவர்களும். கதாநாயகி நான் ரிவ்யூ பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்டைலு ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுவோம் யார் வின்னர்னு. நான் சொன்னது ருபினா அண்ட் ருபிஷினா, அவங்க தான் டைட்டில் அடிச்சாங்க அண்ட் இப்போ படங்கள் நடிச்சு வந்துருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் 3வது பிளேஸ் வச்சிருந்தது வந்து ஷாலினி அவர்கள். ஸோ அவங்க லேர்ன் பண்ண விதம் செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இவங்க ரவிக்குமார் சாரும் ராதிகா அவர்களும் சொல்கிற அட்வைஸை கேட்டு இப்போ எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு இவ்வளவு தூரம் வர காரணம் கதாநாயகிலே சொல்லியிருப்பாங்க, நான் ஜெயிக்கணும் அப்படின்றத விட என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய மாமியாரும் என்னோட மருமகள் ஜெயிக்கணும், என்னுடைய வைஃப் ஜெயிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணார்கள் அப்படின்னு. அதனால தான் இப்போ ஷாலினி அவர்கள் ஒரு வீடியோ போட்டால் கூட மில்லியன் பேர் பார்க்குறாங்க.
சரிங்களா? ஸோ அது ரியலாக பார்க்குறாங்க, எந்தவித பிஆர் டீமும் இல்லாமல் பார்க்குறாங்க. இதுதான் உண்மையான வெற்றி. ஷாலினி அவர்கள் பல பெண்களுக்கு ஒரு ஒரு சிறந்த முன்னுதாரணம். அண்ட் ஷாலினி அவருடைய ஹஸ்பண்டும் மாமியாரும் பல பெண்கள் வந்து இப்படி ஒரு மாமியார் கிடைக்கணும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் ஒரு சிறந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக முன்னுதாரணமாக இருக்காங்க. இது என்னோட சேனலில் வழக்கமாக நான் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பேசுகிறது வழக்கம். அந்த ரீதியில் ஷாலினி அவர்கள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட மாமியாரை பற்றி பெருமையாக உங்கள் கூட ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.